வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு கால்குலேஷன் பற்றி ஒரு சின்ன விளக்கம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. அது எத்தனை தடவை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் பல பேருக்கு அது இன்னும் புரிஞ்ச மாதிரி தெரியல. டிவியில் கூட நீயா நானில் கூட இந்த மாதிரி விவாதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதனால் ஏதோ நம்ம அறிவு கட்டின வரையில் அதை கொஞ்சம் சிம்பிளாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இஎம்ஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு லோன் வாங்கினா, 1,00,000 ரூபா கடன் வாங்கினா, இத்தனை வருஷத்துக்கு இத்தனை % வட்டியில் இவ்வளோ தொகை கட்டிக்கிட்டே வரணும் அப்படின்னு. அந்த இஎம்ஐ மாறாது, அது அப்படியே வந்துட்டுருக்கும். ஸ்டேட் பேங்க்கில் மட்டும் அந்த இஎம்ஐக்கு மேலே கொஞ்சம் சேர்த்து பணம் கட்டலாம், பின்னாடி உங்களுக்கு அமௌண்ட் குறையுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கி எங்கேயுமே இஎம்ஐன்னு போட்டாச்சுன்னா மாதம் 1லேருந்து அந்த மெச்சூரிட்டி டேட் முடிகிற வரைக்கும் அது 60 மாதமா 120 மாதமா 180 மாதமா நம்ம கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அது ஃபுல்லாக கட்டணும். சாதாரண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி போடுவீங்க? PNR by 100. பின்னா பிரின்சிபல் அசல், என்னன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் வருடங்கள், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% 10% ஏதோ ஒன்று. கீழே 100ஆல் வகுத்தரணும். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர்றதுனால அதை 100ஆல் வகுத்தரணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி சுலபமான ஃபார்முலா இல்லை, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இன்னொன்று, அவங்க ரெடி ரெக்கனர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் அசல் எவ்வளோ, காலம் எவ்வளோ, வட்டி வீதம் எவ்வளோன்னு போட்டிங்கன்னா மாதத்தவணை இவ்வளோ அப்படின்னு வந்துடும். மாவு அரைக்கிற மாதிரி தான், அரிசியை போட்டால் மாவாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ரிசல்ட் வந்துடும். இப்போ யார் வேணால் பார்க்கலாம். கூகுளில் போனீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறாங்க. எப்படி காமிக்கிறாங்கன்னா, அசல் 1,00,000 ரூபா, வட்டி வீதம் 10%, பீரியடு 60 மாதம், அதாவது 5 வருஷம். அதுக்கு எவ்வளோ வருது இஎம்ஐனா? 2024 ரூபா வருது. இதே மாதிரி நீங்கள் 60 மாதம் தொடர்ந்து கட்டினீங்கன்னா சுமாராக 1,20,000 21,000 அந்த மாதிரி வரும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 1,00,000 ரூபா வாங்கினோம்னா 5 வருஷத்தில் கட்டினால் நாம் கட்ட வேண்டிய தொகை கூடுதலாக ஒரு 20,000 21,000 அந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். 10 வருஷமாக போடும்போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வட்டி கொஞ்சம் கூடும். 15 வருஷம் போடும்போது இன்னும் கொஞ்சம் கூடும். ஏன்னா 1,00,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா வரும், 900லேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே வரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஒரு நண்பர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா வாங்கி 15 வருஷம் கழித்து நீங்கள் கட்டி முடிக்கும் பொழுது 80,000 ரூபா, கிட்டத்தட்ட 70லேருந்து 80,000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. புரியுது? இப்போ உங்களுக்கே நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு 20,000 அப்படின்னா 3 மடங்கு போட்டு பாருங்கள், 60,000 70,000 80,000 ஈஸியாக வந்துடும். நாள் தள்ள 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 கண்டிப்பாக வட்டி கூடும். ரொம்ப நாள் கழிச்சும் அசல் குறையிலேங்கிறது தான் பலருடைய ஆதங்கம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ரீபேயிங் கெப்பாசிட்டி, அதாவது திருப்பி செலுத்தும் சக்தி, அதை பொறுத்து தான் அவங்க அந்த இஎம்ஐ தொகையை எவ்வளோ லோன் கொடுக்கலாம்னு நிர்ணயிப்பாங்க. ஒரு 30,000 ரூபா கிட்ட நீங்கள் டியூ கட்டும் பொழுது உங்களுடைய வட்டி 28,000 ரூபா 27,000 ரூபான்னு இருந்தால் வெறும் 3,000 ரூபா 2,000 ரூபா தான் அசலில் குறையும். அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. நான் வாங்கினது 30 லட்சம் 40 லட்சங்கும்போது 3,000 என்னைக்கு இங்கே குறையும்? அப்போ எப்படி ஒரே நாளில் குறையுமா? குறையாது. அதுதான் விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னே வச்சுக்கோ. ஒரு சின்ன கணக்கு சொல்கிற பாருங்க. ஒரு 100 ரூபா நீங்கள் கடை வாங்குறீங்க, வெறும் 100 ரூபா. நீங்கள் டெய்லி 1.25 ரூபா கொடுங்க போதும். அது மாதிரி 100 நாளைக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன கணக்காகுதுங்க? அசல் 1 ரூபா, வட்டி 25 பைசா, பெருக்கி பார்த்தீங்கன்னா 100 நாளில் நீங்கள் 125 ரூபா கட்டியிருப்பீங்க. அப்போ எவ்வளோ வட்டி கட்டியிருக்கீங்க? வெறும் 25 ரூபா. இப்போ இதே கணக்கு எடுத்துக்குவோம். 100 ரூபா வாங்குறீங்க, எனக்கு 2.25 ரூபா கட்டுங்க தினம், 50 நாள் கட்டுக்க போதுங்கிற. சரிங்க, 50 நாள் கணக்கு போட்டு பாருங்கள். 50 2 100, 50 கால் எவ்வளோங்க? 12,000 ரூபா. 12 ரூபா 50 பைசா தான் வட்டி கட்டுறீங்க. ஒரே 100 ரூபா அசலுக்கு 100 நாட்களுக்கு 25 ரூபாயும்
50 நாட்களுக்கு வெறும் 12 ரூபாய் 50 பைசாவும் நீங்கள் கட்டுறீங்க. இது பார்த்தா யாருக்குமே புரியும். இதுக்கு பெரிய விளக்கம்லாம் சொல்ல தேவையில்லை. அப்போது நாட்கள் அதிகமானால் வட்டி கூடும், நாட்கள் குறைவாக இருந்தால் வட்டி குறையும். சிம்பிள் லாஜிக் இது. அந்த காலத்தில் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா, ஒரு வேலையை 4 பேர் செய்தால் 10 நாள் ஆகும், 10 பேர் செய்தால் எத்தனை நாள் ஆகும், அதுதான் இது. அப்போ நாட்கள் நீங்கள் நீளமாக போட்டு என்னால் 2000 3000 தான் கட்ட முடியும்னா அதிகமான வட்டி கட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இல்லை நான் வாயை கட்டி வயிற்ற கட்டி இது அதிகமாக கட்டுவேன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 100 நாளைக்கு 25 ரூபாயும் 50 நாளைக்கு 12,000 ரூபாயும் கணக்கு பார்த்துக்கணும். இதுதான் விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் பிடித்த மாதிரியும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.